வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்முடைய வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி நிரந்தரமா நம்ம வீட்டில் வாசம் செய்யணும். நிரந்தரமா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்திட நம்ம என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தாருங்க. பொருளாதார தேவைகள் இன்றைக்கு நமக்கு எப்பவுமே அதிகமாக தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம பணத்தோட தேவை நமக்கு அதிகரிச்சு கொண்டே தான் போகுது. பணம் இருந்தாதான் நமக்கு எங்குமே மதிப்பும் மரியாதையும் சொந்த பந்தங்களும் நம்மளை பார்க்கிறாங்க. உடன் பிறந்தவங்க கூட பணம் இல்லைன்னா நம்மள மதிக்க மாட்டேங்காங்க. அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது இந்த காலம். அதை அடுத்தும் நம்ம வீட்டில் செல்வம் சேர்றதற்கு மகாலட்சுமியோட அருள் நிச்சயமா தேவை. மகாலட்சுமியோட அருளை நம்ம வீட்டில் வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் பார்க்கலாம். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அருள் இருந்தா ஒருவரது வாழ்வில் ஐஸ்வர்யமும் செல்வமும் தடையில்லாம கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதற்கு நல்ல நேரமும் நல்ல யோகமும் வேண்டும். அவ்வாறு அந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை நம்ம வீட்டோட ஓரத்துல இருந்தா மட்டுமே சாத்தியம். அது எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கிறது கிடையாது. அதனால பலருக்கும் செலவுகள் அதிகமாகி பணம் போதியமின்றி ரொம்பவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க. பல ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் கல்வி, உடை, ஆடை கிடைப்பதற்கு கூட முடியாம ரொம்பவும் அவதிப்படுறாங்க. அதை அடுத்து அதிர்ஷ்டங்கிற ஒரு தேவதை நம்ம கதவை எப்ப தட்டுவாங்க என்பதை என்று நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு செய்முறையை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். அந்த செய்முறையை யார் செஞ்சாலுமே அவருக்கு செல்வம் கொளிக்கும் என்பது 100% நிச்சயமாக ஒரு உண்மை. மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிலைத்திருக்க பெரும் தும்பை இலை என்பது ஒரு இலை இருக்கு. அது அற்புத வாய்ந்த ஒரு மூலிகை இலையாகும். தும்பை இலையில திரி போல திரித்து அதை ஒரு அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில வைக்கணும். இவ்வாறு நீங்க 3 நாள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், தீய வினைகள், தீய கண் திருஷ்டி போன்ற எல்லாமே போய்விடும். இந்த தும்பை என்றாலே துன்பம் என்ற பொருள். அதனால இதுல விளக்கேற்றினால கஷ்டங்கள் ஃபுல்லா நீங்கும். மேலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள், கடல் பிரச்சனை, சங்கடங்கள் எல்லாமே நீங்கி நல வாழ்வு அடைக்கும். நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். தொழில சிறப்பாக இருக்கும். தொழில செல்வம் அதிகரிக்கும். ஐஸ்வர்யம் கிடைக்கும். மகாலட்சுமி நம்ம என்னைக்குமே நம்ம வீட்டுல வாசம் செய்வோம். இது போன்ற பயனுள்ள வீடியோவை பெற நம்ம சேனலை லைக் செய்து ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு சிறப்பான தகவலை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.